90s கிட்ஸ், அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட அவங்க வந்து ஒரு மார்க் ஒன்று வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 lakh கிட்ட சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு மார்க் வச்சுருக்காங்க. சின்ன பட்ஜெட் எடுத்து போட்டு பார்ப்போமே, அவங்க சொல்கிறத வந்து ரைட்டாக ராங்கானுங்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் எடுத்து போட்டு பார்ப்போம். ஓகே சார். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேசிக்காக நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு வீடு வேணும். இன்றைக்கி நீங்கள் இங்கே ரெண்டில் இருக்கணும்னா ஒரு 15,000 ரெண்ட் இருக்கணும். நான் சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னா இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை அதெல்லாம் இப்பயே ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே திங்க் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. நான் ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் இருக்குல்ல, ஸ்கூல் வேனு, பஸ்ஸு, அப்புறம் செஸ் கிளாஸு இதெல்லாம் போகிறாங்க. மினிமம் 10,000 ரூபா ஆகும். 2 குழந்தைன்னா 20,000 ரூபா ஆகும். இது மேஜர். அப்புறம் மினிமம் உப்பு புளி மிளகா வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒருத்தர் அமிச்சார், நீ கிராசரிஸுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு. நான் 10,000 போட்டிருக்கேன் அப்படின்னேன். ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களான்னு. 4,000 போட்டிருக்கேன். இது அப்படியே மாற்றுங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு 10,000 போடுங்க. இப்பெல்லாம் யாரும் சமைக்கிறது கிடையாது. ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு 10,000 போடுங்க, கிராசரிக்கு 4,000 போடுங்க அப்படின்னாங்க. ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் தொட்டு 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்ச ரூபாயே பத்தாது.